மாதிரி கேவலமான எச்சத்தனமான வேலையெல்லாம் எதுக்கு ஒரு சில பேர் பார்க்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க அதோட கஷ்டம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட பர்மிஷனே இல்லாமல் என்னோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே என்னோட ஃபோன்லேருந்து திருடி எஃப்இ அக்கௌண்ட்டை வந்துட்டு 9 பேர் ஃபோனில் வந்துட்டு லாகின் ஆகிருக்கு. அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் பாஸ்வேர்டு எடுத்து, ஏன்னா ஒரு ஒரு ஊர் காட்டுது, ஒரு ஒரு லொக்கேஷனுமே ஒவ்வொரு ஃபோன் அந்த மாடல் வந்துட்டு காட்டுது அந்த அலர்ட் மெசேஜில். ஸோ யதார்த்தமாக எனக்கு அந்த மெசேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே எனக்கு வந்துட்டு தெரியுது எஃப்இ அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் இல்லாமல் 9 பேர் வந்துட்டு என்னோட பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. இது எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.